யோகிடா அப்படின்ற படத்துல நடிகை சாய் தன்ஷிகா நடிக்கிறாங்க. இந்த படத்துடைய விழா ஒன்றுல நடிகர் விஷால் அவர்களும் சாய் தன்ஷிகாவுமே கலந்து கொண்டாங்க. அப்போது மேடையில யாரும் எதிர்பார்க்காத விதமாக இவங்களுடைய காதலை அறிவிச்சாங்க. காதலை அறிவித்தது மட்டுமல்லாமல் கூடிய விரைவிலேயே திருமண செய்தி வரும் அப்படின்றதையுமே சொன்னாங்க. ஆனால் எங்களுடைய திருமணம் நடிகர் சங்க கட்டிடம் கட்டிய பிறகுதான் நடக்கும் அப்படின்றதையுமே அந்த மேடையில மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நடிகர் விஷால் அவர்கள் அதன் பின்னர் பாத்தீங்கன்னா அவருடைய பிறந்தநாள்ல நடிகர் சங்க கட்டிடம் முடிந்துவிடும், எங்களுடைய திருமணமுமே அந்த கட்டிடத்துல நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அதற்கு மாறாக இவங்களுடைய நிச்சயதார்த்தம் தான் அவருடைய பிறந்தநாள்ல நடைபெற்றது. அது முடிந்தே ஒரு சில மாதங்கள் ஆகி வருவதால எப்போதுதான் உங்கள் திருமணம் அப்படின்னு செல்லும் இடமெங்கும் விஷாலிடமும் சரி தன்ஷிகாவிடமுமே சரி ரசிகர்கள் பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து இந்த கேள்விகளை கேட்டிருக்காங்க. சமீபத்துல மீண்டுமே யோகிடா அப்படின்ற படத்துடைய விழா நடைபெற்றது. அதுல இதை பற்றி மனம் திறந்து பேசியிருந்த தன்ஷிகா அவர்கள் பல விஷயங்களை மறைமுகமாக பேசியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் விஷால் அவர்களுமே பொதுவெளிகள்ல தற்போது அவருடைய திருமணத்தை பற்றி பெரிதாக பேசுவது கிடையாது, ஆகையால இந்த திருமணம் நின்றுவிட்டதா, உங்களுக்கும் தன்ஷிகாவுக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படி இப்படின்னு பல கேள்விகளுமே சோஷியல் மீடியாக்கள்ல உலா வருது. ஆனால் அந்த தகவலுமே உண்மைதான் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நடிகர் விஷால் அவர்களுக்கும் தன்ஷிகாவிற்குமே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அதனால இந்த திருமணம் நிற்க வாய்ப்புள்ளதாகவுமே நடிகர் விஷால் அவர்கள் மறைமுகமாக சொல்லியிருக்காரு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.